ஹேக்வயர் டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஹேக்வயர்ல நாங்க இலங்கையில நடந்த பல டிஜிட்டல் மோசடிகளை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த லயன்ஸ் கேட் மோசடி ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நம்ம நாட்டுல நிறைய பேர் பொருளாதார ரீதியா கஷ்டப்படுற இந்த நேரத்துல அவங்களோட நம்பிக்கைய குறி வச்சு தாக்குறாங்க. இது வெறும் பணத்தை திருடுறதில்ல, கஷ்ட காலத்துல வர்ற கடைசி நம்பிக்கையும் சேர்த்து திருடுது. இந்த ஒரு வரிய நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ஆன்லைன்ல ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம், இதுதான் அவங்க போடுற முதல் தூண்டில். ஆனா இத செய்யறவங்க சாதாரண திருடங்க இல்ல, அவங்க நம்ம மனசோட விளையாடுறதுல கில்லாடிங்க. முதல்ல நம்ம ஆசைய தூண்டி அப்புறம் ஒரு அவசரத்தை உருவாக்கி நமக்கே தெரியாம அவங்க வலையில நம்மள விழ வைப்பாங்க. இப்போ அவங்களோட முழு பிளேபுக்கையும் நாம பிரிச்சு மெய்ய போறோம். இந்த லைன்ஸ்கேட் மோசடிய ஒரு லைவ் எக்ஸாம்பிளா வச்சு அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்க போறோம். இது உங்களை பாதுகாத்துக்க தேவையான அறிவை கொடுக்கும். வாங்க அவங்க போடுற நாடகத்தோட ஒவ்வொரு சீனையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். சரி, இதுதான் முதல் கட்டம். இந்த ஸ்டேஜ்ல அவங்களோட ஒரே நோக்கம் நம்ம மனசுல இருக்கிற சந்தேகத்தை உடைக்கிறது தான். நாம ரொம்ப பாதுகாப்பா நம்ம கண்ட்ரோல்ல தான் எல்லாம் நடக்குதுன்னு நம்மள நம்ப வைக்கணும். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கன்னு. முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான மெசேஜ் வரும். அடுத்து உங்களை ஒரு சூப்பர்வைசர் கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் இது ஒரு பெரிய கம்பெனி மாதிரி தெரியும். அப்புறம் ஒரு போலி வெப்சைட்ல அக்கவுண்ட், அதுல ஒரு போனஸ், கடைசியா ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண விடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்க நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிப்பாங்க. இந்த 5000 ரூபாய், இதுதான் அவங்களோட பிரம்மாஸ்திரமே. இத நம்பிக்கை தூண்டில்னு சொல்லலாம். இது உங்களுக்கு கொடுக்கற காசு இல்ல, இந்த சிஸ்டம் உண்மைதான உங்களை நம்ப வைக்க அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட். உங்க மூளைக்குள்ள அட இது ஒர்க் ஆகுதேன்னு ஆழமா பதிய வைக்கிற ஒரு தந்திரம் இது. அடுத்து அவங்க ஒரு பொய்யான உலகத்தை உருவாக்குறாங்க. ஒரு டெலிகிராம் குரூப்ல நூத்துக்கணக்கான பேர் பணம் ஜெயிச்ச மாதிரி ஸ்கிரீன்ஷாட் போடுவாங்க, கொண்டாடுவாங்க, பாராட்டுவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போதே எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நாம மட்டும் ஏன் மிஸ் பண்ணணும்னு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் வரும். இது நம்மளோட எச்சரிக்கை உணர்வை மழுங்கடிச்சிடும். சரி, இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். இங்கதான் நாம அவங்க மேல வச்ச நம்பிக்கைய வச்சு நம்ம கிட்ட இருந்து முதல் முறையா ஒரு பெரிய தொகைய வாங்க போறாங்க. இங்கதான் உங்களோட மெயின் ட்ராப் இருக்கு. பிரீமியம் டிக்கெட்னு சொல்லி ஒரு டாஸ்க் வரும். அதுக்கு உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற காசை விட அதிகமா செலவாகும். அப்போ உங்க பேலன்ஸ் மைனஸ்ல போயிடும். இது ஏதோ டெக்னிக்கல் எரர்னு நினைக்காதீங்க, இது வேணும்னே பண்றது. உங்களை பயமுறுத்தி யோசிக்க விடாம உடனே இன்னும் அதிக காசு கட்ட வைக்கிற ஒரு பிளான் இது. இங்கதான் அசல் ட்விஸ்டே. உங்க அக்கவுண்ட் மைனஸ்ல போனதும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடடே, நீங்க ரொம்ப லக்கி, உங்களுக்கு பிரீமியம் டாஸ்க் கிடைச்சிருக்கு, இதுல லாபம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனைய ஒரு பெரிய வாய்ப்பா மாத்தி நம்மகிட்டே சொல்றாங்க, நம்ப வைக்கிறாங்க. இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுதான் இந்த மோசடியோட உண்மையான முகம். ஆரம்பத்துல இருந்த ஆர்வம், நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குழப்பமா, பயமா, விரக்தியா மாறி கடைசியில தாங்க முடியாத அவமானத்திலையும் மன உளைச்சலையும் கொண்டு போய்விடுதுன்னு பாருங்க. இது பணத்தை இழக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மன அமைதியே குலைச்சிடும். இப்போ இந்த மோசடி ஒரு முடிவே இல்லாத லூப்குள்ள போகுது. இந்த லூப்போட டிசைன் என்னன்னா, நம்ம பணத்தை மொத்தமா சுரண்டணும், அதே சமயம் நம்ம பணத்தை எப்படியாவது மீட்கணும்னு நம்மள அதுக்குள்ளேயே சிக்க வைக்கணும். சரி, எப்படி அவங்க நம்மள இந்த முடிவில்லாத சுழற்சிக்குள்ள மாட்டி வைக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட் அந்த சுழற்சியை தெளிவா காட்டுது. ஒரு பிரீமியம் டிக்கெட் வரும், பேலன்ஸ் மைனஸ்ல போகும், அதை சரி செய்ய நீங்க காசு போடுவீங்க, திரும்பவும் அதே சைக்கிள் ஆரம்பிக்கும். இங்கதான் நம்ம மனநிலை மொத்தமா மாறுது. நாம லாபம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு நம்ம போட்ட பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்ளோ பணத்தை போட்டுட்டோமே, இப்போ விட்டா மொத்தமும் போயிடும்னு ஒரு நிலைக்கு நம்மள தள்ளிடுவாங்க. லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் போய் போட்டா பணத்தையாவது எடுத்தா போதுண்டா சாமின்ற மனநிலைக்கு வந்துடுவோம். இது ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் கேம். இதுதான் கடைசி கட்டம், ரொம்பவே கொடூரமான கட்டம். நம்மகிட்ட இருக்கிற கடைசி ரூபாயும் சுரண்டிட்டு மொத்தமா காணாம போயிடுவாங்க. நீங்க மொத்த பணத்தையும் எடுக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு புதுசு புதுசா ஃபீஸ் கேட்பாங்க. கவர்மெண்ட் டாக்ஸ், செக்யூரிட்டி ஃபீஸ், ப்ராசஸிங் சார்ஜ்னு கதை விடுவாங்க. கொடுமை என்னன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட இருக்கிற கடைசி ரூபாயும் புடுங்கிட்டு போயிடுவான். எல்லாம் முடிஞ்ச பிறகு முழுமையான நிசப்தந்தான். உங்களோட பேசின ஆளுங்க, அந்த வெப்சைட், அந்த டெலிகிராம் குரூப் எதுவுமே இருக்காது. இருந்த சுவடே தெரியாம மொத்தமும் மாயமா மறைஞ்சிடும். கையில மிஞ்சுறது வெறும் ஏமாற்றமும் கடனும் தான். ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க.
நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க முட்டாள்னு அர்த்தம் இல்ல. சாதாரண மனுஷங்களோட ஆசை, பயம், நம்பிக்கை எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்கள தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கிற ஒரு சிஸ்டம் கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அவ்வளவுதான். உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு மோசடியில மாட்டிருந்தா என்ன செய்யணும்? முதல்ல ஒரு பைசா கூட இனிமே அனுப்பாதீங்க. உடனே உங்க பேங்க்குக்கு சொல்லுங்க. நடந்த எல்லாத்துக்கும் ஸ்கிரீன்ஷாட், URL மாதிரி ஆதாரங்களை சேகரிங்க. போலீஸ்லயும் ஹேக்கர்வேர்லயும் புகார் கொடுங்க. தயவு செய்து நீங்க நம்புற ஒருத்தர்கிட்ட இத பத்தி பேசுங்க. இங்க பாருங்க, இந்த லயன்ஸ் கேட்ங்கிறது ஒரு முகமூடி தான். இதே கதைய இதே சிஸ்டத்தை வச்சு STX, ஃபுட்லாக்கர்ஸ், ஹில்டன்னு பல பெரிய பிராண்ட் பேர்ல ஏற்கனவே ஏமாத்திருக்காங்க. ஆனா கதை ஒண்ணுதான், உங்க போடுற வேஷம்தான் வேற வேற. பேர் மட்டும்தான் மாறும். ஆனா அவங்க பயன்படுத்துற இந்த சைக்காலஜி தந்திரம் எப்பத்திக்கும் மாறாது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நாளைக்கு அவன் எந்த பேர்ல வந்தாலும் நீங்க ஏமாற மாட்டீங்க. இதுதான் இந்த மோசடிகளை தடுக்கிற உண்மையான வழி. இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டது நம்ம கடமை. நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் இந்த மாதிரி மோசடிகளிலிருந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. விழிப்புணர்வு தான் நம்மளோட பெரிய ஆயுதம். கூர்மையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், ஹேக் அவேருடன் இணைந்திருங்கள்.